சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள், ஏப்ரல் 6, 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 4வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி 12வது ராசியில் அமர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 2இல் குருவும் 4இல் செவ்வாயும் 6இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், உங்களது செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபடலாம். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். புத்திரர்களின் நலனில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய தனவரவில் பிரச்சனைகள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: செவ்வாய், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 72, 8, 98. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 3வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 11வது ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். ராசியில் குருவும் 5இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
வீடு வாகனம் சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர் வழியில் உள்ள மன வருத்தங்கள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சனி, சுக்கிரன், கேது, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 8, 80, 6, 87, 7, 43, 1, 64, 37. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன நண்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 2வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2வது ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சனி 10வது ராசியில் அமர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 12இல் குருவும் 4இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 9, 54, 7, 43. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகராசி அல்லது கடக லக்ன நண்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார்.
11 குருவும் 3 கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. சகோதர வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 972. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 12வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சனி 8வது ராசியில் அமர்ந்து சூரியன் சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 10இல் குருவும் 2இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் மாத நட்சத்திர பலன்கள். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும்.
சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் என்று 11வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சனி பகவான் 7வது ராசியில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். பாக்கியஸ்தானத்தில் குருவும் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விடையே நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விடையே முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை. உத்தியோக இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்: இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், கேது, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 72, 7, 43, 1, 64, 37. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 10வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10வது ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 6வது ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 8வது ராசியில் குருவும் 12இல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள்: குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 972, 164. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று பாக்கியஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 5வது ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 7ல் குருவும் 11ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தை வழி உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 972, 137. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8வது ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 4வது ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 6ல் குருவும் 10ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 8, 80.
687. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 7வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7வது ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். 3வது ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 5வது ராசியில் குருவும் 9வது ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு இருந்த தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்: சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள், உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடைதாமதங்கள் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: ராகு, சனி, சுக்கிரன், கேது, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 8, 80, 6, 87, 7, 43, 1, 37. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6வது ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். சனி 2வது ராசியில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 4ல் குருவும் 8ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்: சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வீடு வாகனம் சுத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகளை எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: ராகு, சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 8, 80, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு.
அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5வது ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். ராசியில் சனி பகவான் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 3ல் குருவும் 7ல் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், உங்களது செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும், உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும், நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும், வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும், உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள், அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள், அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும், உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள், உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: ராகு, சனி, சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 8, 80, 6, 87, 1, 37. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.